பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தற்போது கிடைக்கப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவலை திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும், பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க, அது தொடர்பாக நீங்க பேச விடுறேன், நீங்க பேசுங்க, அது தொடர்பாக உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க, உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன், அப்புறம் பேசுங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க, நானும் அலோ பண்ண போறேன். அடுத்தது இல்ல இல்ல கேள்வி உட்காருங்க, லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன், டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அலோ பண்ண போறேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. பதில் சொல்வது பாருங்க. நான் எப்படி பண்றேன் பேரவைத் தலைவர்களே? உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இதை பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதான் இருங்க, நான் என்ன சொல்றேன், இருங்க இருங்க. இந்த சம்பவம் இருங்க, நான் கவனத்தை தான் இருக்கிறேன். உட்காருங்க, பேசலாம். இல்ல ரெண்டும் ஒன்றுதான். அது பாருங்க பாருங்க, உட்காருங்க. ரெண்டும் ஒன்றுதான். இருங்க மாண்பு, இருங்க மாண்பு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அங்க இல்ல இல்லங்க, நான் ஒரு பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. நாட்டையே இருங்க, உட்காருங்க. இல்ல நாட்டையே சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பாளியே தான் போறேன். நீங்க இருங்க, நாங்க முதல்ல இருங்க 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 இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க, உட்காருங்க. இருங்க, நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க, உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்க பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க இருங்க இல்ல இருங்க இல்ல நான் இருங்க, நான் சொல்லட்டுமா? இருங்க, உட்காருங்க. இருங்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இருங்க, இதுதான் முறை என்றால் நான் சொல்றேன் கேளுங்க. உட்காருங்க. இருங்க இருங்க, உட்காருங்க. ஆய்வு பண்ணுவீங்க. இருங்க, உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்கலாம். இது இல்லங்க, இதுதான். இருங்க இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீர்கள், இதையே அனுமதிக்க முடியாது. உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள், நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனாலதான் அவங்க பேசினாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பதல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கும் என்பதே உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க, யார் வேண்டான்னு சொல்றா? உங்களை அனுமதி பாருங்க, உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன இல்ல நான் இந்த விளக்கத்தை சொல்ற கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க, அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல, நீங்க கவனம் இருங்க. நீங்க தயவுசெய்து இப்படி பாருங்க. இல்ல இருங்க. நீங்க என்ன நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால், நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனாலதான் அமைச்சர் பதில் சொன்ன. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்கம் அளிப்பார்கள்.